பெண்கள படைச்ச கடவுள், பெண்கள பத்தி என்ன சொல்றாரு தெரியுமா? ஆண்கள் உட்பட எல்லா உயிர்களையுமே படைச்ச கடவுள், கடைசியா பெண்கள படைக்க ஆரம்பிக்கிறாரு. 1 நாள், 2 நாள் இல்ல, தொடர்ந்து 6 நாளா பெண்கள படைச்சிட்டு இருக்காரு. இத பார்த்துட்டு இருந்த ஒரு தேவதை, "ஏன் இந்த படைப்புக்கு மட்டும் இவ்ளோ நேரம்?" அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த கடவுள், "இந்த படைப்புக்குள்ள நான் நெறைய விஷயங்கள வரங்களா கொடுக்கணும்." அப்படின்னு சொல்றாரு. "அப்படி என்ன வரங்களா கொடுக்க போறீங்க?" அப்படின்னு கேட்டதுக்கு, "இந்த பெண் படைப்பு பிடிச்சது, பிடிக்காதுன்னு எதையும் பிரிச்சு பார்க்காம, கிடைச்சத சாப்பிடணும். அழுதுட்டு இருக்க குழந்தைய நொடியில சரிப்படுத்தணும். சின்ன காயத்திலிருந்து உடைஞ்சு போன மனசு வரைக்கும் எல்லாத்துக்கும் இவ மருந்தா இருக்கணும். அவளுக்கு உடம்பு சரியில்லாத நேரங்கள்லயும், அவள அவளே குணப்படுத்திக்கிட்டு 18 மணி நேரம் உழைக்கணும். இது அத்தனையும் செய்ய அவளுக்கு 2 கைகள் மட்டும் தான் இருக்கும்னு விளக்கமா சொல்றாரு. ஆர்வத்தோட லேசா அந்த பொண்ண தொட்டு பார்த்துட்டு, "ஆனா இவள ரொம்ப மென்மையா படைச்சிருக்கீங்க." அப்படின்னு அந்த கடவுள்கிட்ட கேட்குது அந்த தேவதை. அதுக்கு அந்த கடவுள், "இவ உடல் அளவுல ரொம்ப மென்மையானவ. ஆனா மனசளவுல ரொம்ப வலிமையானவ. அதனால எல்லா பிரச்சனையும் சமாளிச்சுருவா. அது மட்டும் இல்ல, அவளால எல்லா பாரத்தையும் தாங்க முடியும். கோபம் வந்தாலும் அத சிரிப்பு மூலமா காட்டுற திறமை இந்த படைப்புக்கிட்ட இருக்கு. தனக்கு நியாயமா படுற விஷயத்துக்காக போராடி ஜெயிக்கவும் செய்வா. மத்தவங்க கிட்ட எதையுமே எதிர்பார்க்காம அன்ப மட்டும் காட்டுவா." அப்படிங்கிறாரு அந்த கடவுள். "இந்த அளவுக்கு இந்த பெண்ணால யோசிக்க முடியுமா?" அப்படின்னு கேட்குது அந்த தேவதை. "எல்லா விஷயங்களையும் யோசிக்க மட்டும் இல்ல, அந்த விஷயங்களுக்கெல்லாம் தீர்வு சொல்லவும் அவளால முடியும்." அப்படின்னு விவரிக்கிறாரு கடவுள். அந்த தேவதை அந்த பெண்ணோட கன்னத்த தொட்டு பார்த்துட்டு, "இவ கன்னத்துல ஏதோ வலியுது." அப்படின்னு கேட்டதுக்கு, அது அவளோட கண்ணீர், அவளோட சந்தோஷம், துக்கம், கவலை, ஆச்சரியம்னு எல்லா விஷயங்களையும் வெளிக்காட்டுற விஷயம் அது அப்படின்னு சொல்றாரு. ஆச்சரியமான அந்த தேவதை, "உங்க படைப்பிலேயே சிறந்தது இதுதான். இந்த படைப்புல எந்த குறையுமே இல்லையா?" அப்படின்னு கேட்டதுக்கு, அந்த கடவுள், "தன்னுடைய மதிப்பு என்னன்னு அவளுக்கு எப்போதுமே தெரியாது." அப்படின்னு சொல்றாரு.